வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் வினோத். அதாவது இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது யூஜிசி நெட்டு நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 2021 அவங்க அப்ளிகேஷன் ஃபார்மு எக்ஸாம் டீட்டெயில்ஸ் மற்றும் எலிஜிபிலிட்டி அது எல்லாம் அதை பற்றி தான் பார்க்குறோம். அதாவது நோட்டிஃபிகேஷன் அதாவது நோட்டிஃபிகேஷன் எப்போ விட்றாங்க, எக்ஸாம் எப்போ நடக்குது, ஆன்சருக்கு எப்போ வர்றாங்க, கவுன்சிலிங் எப்போ நடக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நெட் எக்ஸாம் வருஷத்துக்கு 2 தடவை நடக்கும். அந்த 6 மாதத்துக்கு ஒரு தடவை மாரி நடக்கும். வருஷத்துக்கு 2 தடவை நடத்துவாங்க. அது அந்த ரெண்டு தடவை நடத்துறது எந்தெந்த எப்போ நோட்டிஃபிகேஷன் வர்றாங்க, எப்போ அப்ளை பண்ணுறது, எப்போ அப்ளை பண்ண கடைசி டேட்டு, அது மட்டும் இல்லாமல் அட்மிட் கார்டு எப்போ விட்றாங்க, எக்ஸாம் எப்போ நடக்குது, எக்ஸாம் ஆன்சருக்கு எப்போ விட்றாங்க, கவுன்சிலிங் எப்போ நடக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புது நம்பராக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆகிட்டு அதை ஆள் கொடுத்துங்க. அப்போ தான் நான் நெட் எக்ஸாம் சம்மந்தமாக போஸ்ட் பண்ணுற வீடியோ அனைத்தும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வரும். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது யூஜிசி நெட் எக்ஸாம் டீட்டெயில்ஸ். அதாவது நான் முதல்ல சொன்னேன், அது செட் எக்ஸாம் நம்ம மாநிலத்துக்குள்ளே நீ அந்த செட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் காலேஜ் ப்ரொஃபஸராக நம்ம மாநிலத்துக்குள்ளே இருக்கிற எந்த கல்லூரிக்கு வேணால் போய்க்கலாம். அதே நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அதாவது தேசிய அளவில், அதாவது நம்ம இந்திய அளவில் எந்த மாநிலத்தில் இருக்கிற கல்லூரிக்கு வேணால் நீங்கள் ப்ரொஃபஸராக போகலாம். சரி, வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம் அதை பற்றி, அந்த எக்ஸாம் பற்றி டேட்டை பற்றி பார்க்கலாம். அதாவது யூஜிசி நெட்டு 2021 நோட்டிஃபிகேஷன், அதாவது ஜூன் மாதம், அதாவது இப்போ 2020 இல்லை 2021 2 தடவை நடக்குது. ஜூன் மாதம் 2021 மட்டும், டிசம்பர் 2021, அதாவது ஜூன்லேயும் டிசம்பர்லேயும் நடக்குது. சரி, ஓகே, அதை பற்றி பார்க்குறோம். அதாவது நோட்டிஃபிகேஷன் எப்போ விட்றாங்க, அது ஃபஸ்ட்டு ஜூன் மாதத்துக்கு பார்ப்போம். ஜூன் மாதத்துக்கு நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரி, அதாவது பிப்ரவரி மாதம் தான் விட்றாங்க. அதாவது நோட்டிஃபிகேஷன் 2021 பிப்ரவரியில் தான் விட்றாங்க. ஆன்லைன், அது அப்ளிகேஷன் ஆன்லைனில் தான் விடுவாங்க. நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணிக்கணும். அது அப்ளிகேஷன் எப்போனா மார்ச் 3rd வீக், அதாவது 2021 மார்ச் 3rd வீக்கில் தான் அப்ளை பண்ணணும். அது அப்ளை பண்ணுறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிற டேட் எப்போனா அதாவது 2021 மார்ச் 3rd வீக்கில் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது அப்ளை பண்ணுறது கடைசி டேட் என்றைக்குன்னா அடுத்தது ஏப்ரல் 3rd வீக், அதாவது மார்ச் 3rd வீக்கில் ஆரம்பித்து ஏப்ரல் 3rd வீக்கில் முடிகிறாங்க. கரெக்டாக 1 மந்த் இருக்குது. அதுவும் 2021 தான். அடுத்தது கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்காக, அதாவது கரெக்ஷன் பண்ணுறதுக்காக ஏப்ரல் மாதம் விடுகிறாங்க. ஓகே, அட்மிட் கார்டு எப்போ கொடுக்குறாங்கன்னா, அட்மிட் கார்டு மே 3rd வீக்கில் கொடுக்குறாங்க. அட்மிட் கார்டு மே 3rd வீக்கில் 2021. மறந்துடாதீங்க, நம்ம எல்லாமே இப்போ 2021க்கு நடக்கிற நெட் எக்ஸாம் பற்றி தான் பார்க்குறோம். மறந்துடாதீங்க, நம்ம 2021க்குரிய நெட் எக்ஸாம் எப்போ நடக்குது, அந்த 2 வருஷத்துக்கு 2 தடவை எக்ஸாம் நடக்கும் நெட் எக்ஸாமு, அது எப்போ நடக்குதுன்னு பார்க்குறோம். குழம்பிடாதீங்க, 2020 இல்லை 2021. அட்மிட் கார்டு எப்போ கொடுக்குறாங்கன்னா அதாவது மே 3rd வீக்கில் 2021 கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்தது ஆன்சர் கீ எப்போனா, ஆன்சர் கீ ஜூன் மாதம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆன்சர் கீ ஜூன் மாதம், அதாவது 2021 ஜூனில் தான் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது யூஜிசி அனௌன்ஸ்மெண்ட் ரிசல்ட் எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும்னா ஜூலை 1st வீக்கில் ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும். அதாவது ஜூலை 1st வீக்கில் ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடும். ஓகே, அடுத்தது வாங்க இப்போ அடுத்தது 2வது டிசம்பர் மாதம் தான் வருதில்ல, ரெண்டாவதாக நடக்கிற நெட் எக்ஸாம் பார்ப்போம். அவங்க எப்போனா நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட் மாதம் தான் விடுவாங்க. 2வது நடக்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட்டு 2021 விடுறாங்க. ஓகே, அப்ளை பண்ணுறது எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னா செப்டம்பர் 1st வீக்கு 2021 தான் ஆரம்பிக்கிறாங்க. செப்டம்பர் 1st வீக்கு 2021 ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது இது ஆரம்பிக்கிறாங்கன்னா அப்ளை பண்ணுறது ஆரம்பிக்கிறாங்க. மறந்துடாதீங்க, அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி மாதம் எந்த மாதம்னா செப்டம்பர் லாஸ்ட் வீக்கு தான் 2021. செப்டம்பர் லாஸ்ட் வீக்கில் தான் அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி நாள், அதாவது லாஸ்ட் வீக்கில் தான் செப்டம்பர் 2021 அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி நாள்னு சொல்கிறாங்க. கரெக்ஷன் விண்டோ ஓப்பன்ஸ், அதாவது 3rd அல்லது 4th வீக் அக்டோபர் 2021
தேர்ட் அல்லது 4th வீக்கில் வந்து அக்டோபர் 2021 சொல்கிறாங்க கரெக்ஷன் பண்ணுறதாக வந்து தேர்ட் அல்லது 4th வீக் 2021 அக்டோபர். ஓகே, அட்மிட் கார்டு எப்போ கொடுக்குறாங்க? 2வது நடக்கிற எக்ஸாமுக்கு வந்து நவம்பர் தேர்ட் வீக்கில் தான் கொடுக்குறாங்க. நவம்பர் தேர்ட் வீக்கு 2021 அட்மிட் கார்டு வந்து நவம்பர் தேர்ட் வீக்கு 2021. அவங்க வந்து எப்போ ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா வந்து டிசம்பர் 2021, அதாவது டிசம்பர் மாதம் வந்து எப்போ வேணால் ரிலீஸ் பண்ணலாம். எந்த வீக்னு அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு சொல்ல, டிசம்பர் மாதத்தில் வந்து நாங்கள் வந்து ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுவோம், நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ரிசல்ட் வந்து எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்கன்னா வந்து ஜனவரி 2020 பார்த்துங்க, ஜனவரி 2022 செகண்ட் வீக்கில் தான். ரிசல்ட் வந்து அடுத்த வருஷம் 2020, அதுக்கு அடுத்த வருஷம் அதாவது 2022 தான் வந்து செகண்ட் வீக்கில் தான் வந்து நாங்கள் வந்து ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி வந்து அதாவது வந்து யூஜிசி அதாவது வந்து நெட் எக்ஸாம், அதாவது நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அது வந்து வருஷத்தில் வந்து 2 தடவை நடக்குது. அந்த 2 தடவை நடக்கிற எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்த்தோம். அதாவது நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் என்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க, அப்ளிகேஷன் வந்து எப்போ ஃபில் பண்ண கடைசி டேட்டு, அட்மிட் கார்டு, ரிசல்ட்டு எல்லாத்தையும் எப்போ விடுறாங்கன்னு தான் பார்த்தோம். சரி, இந்த வீடியோ வந்து அது விடுங்க, மறக்காமல் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வந்து அப்ளை பண்ணிக்கிங்க. நீங்கள் காலேஜ் அதாவது வந்து இது வந்து எம்ஏ செகண்ட் இயர் படிக்கும்போதே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம், மறந்துடாதீங்க. நீங்கள் வந்து எம்ஏ செகண்ட் இயர் படிக்கும்போதே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து வெளியிருந்து தான் கேட்க மாட்டாங்க, உங்கள் மேஜர்லேருந்து தான் கேட்பாங்க. அதனால் வந்து உங்கள் மேஜர் வந்து நீங்கள் தெளிவாக இருந்தாவே போதும், ஈஸியாக அடிச்சுட்டு உள்ளே போயிடலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஐட்டி அதை ஆள் கொடுத்துங்க. அப்போ தான் வந்து நான் நெட் எக்ஸாம் சம்மந்தமாக போடுறப்ப வந்து வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வரும். அதை நீங்கள் உடனுக்குடனே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இதுபோல் ஒரு அடுத்த பதிவில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வினோத். நன்றி.